நாடு முழுவதும் நின்று நின்று செல்லும் பேருந்து சேவை இனி இளஞ்சிவப்பு வர்ணத்திலான புதிய பேருந்துகளுக்கு மாற உள்ளது. பொது பேருந்து போக்குவரத்து முறை மீதான உருமாற்ற திட்டங்களின் ஒரு பகுதியாக இது அமைவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்திருக்கிறார். எனவே புதிய சேவை வழங்குனர் கட்டாயம் அப்புதிய பேருந்துகளை தயார் செய்திட வேண்டும், இல்லையேல் நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டி வரும் என அவர் எச்சரித்தார். இளஞ்சிவப்பு வர்ணம் கலகலப்பான சூழலை பிரதிபலிக்கும் என அதன் புதிய வடிவமைப்பாளர் பரிந்துரை செய்தார். முன்பிருந்தவை எல்லாம் சற்று அடர்த்தியான வர்ணத்தில் வசீகரமின்றி இருந்த காரணத்தினால் புதிய பேருந்துகளை பிரகாசமான வர்ணத்திற்கு மாற்றியுள்ளோம். தூரத்தில் வரும்போதே பேருந்துகளை பயணிகள் அடையாளம் கண்டு கொள்ளவும் அது எளிதாக அமையும் என அமைச்சர் சொன்னார். தொடக்கமாக நெக்ரி செம்பிலானில் அறிமுகமாகியுள்ள இந்த பேருந்து உருமாற்று திட்டம் தீபகற்ப மலேசியாவில் ரேபிட் KL பேருந்து சேவையில் உள்ள கோலலம்பூர், ஸ்லாங்கோர், பினாங்கு தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் பின்னர் விரிவுபடுத்தப்படும். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோஹர் ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. அண்மையில் மாஸ் ஏர்லைன்ஸ் ஃபயர்ஃப்ளை விமான பயண சேவைகள் பாதிக்கப்பட்டதற்காக மலேசிய வான் போக்குவரத்து குழுமம் MAG வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. மோசமான வானிலை, தொழில்நுட்ப நெருக்கடி, ஆள்பலம், விமான கையிருப்பு பற்றாக்குறை, பெருந்தொற்றுக்கு பிந்தைய சவால்கள் உள்ளிட்ட காரணங்களால் நடப்பில் விமான சேவை பாதிப்புற்றிருக்கிறது. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றை களைய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MAG குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ கேப்டன் இசாம் இஸ்மாயில் அறிக்கையில் தெரிவித்தார். அண்மையில் சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் ஃபயர்ஃப்ளை விமான பயணங்களில் தாமதம் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. அதே சமயம் KLIA-வில் மலேசியா ஏர்லைன்ஸ் விமான பயணமும் தாமதம் அடைந்ததாக சமூக ஊடகங்களில் செய்தி வைரலானது. சில விமான பயணங்கள் ரத்தானதாகவும் கூறப்பட்டது. பயணிகளின் கோட் பகிர்வு தொடர்பிலும் சர்ச்சை வெடித்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மிக பழமையான மிருகக்காட்சி சாலையான ஜோஹர் மிருகக்காட்சி சாலை வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்படுகிறது. மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி அந்நற்செய்தியை அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜோஹர் மிருகக்காட்சி சாலையின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவுக்கு மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மாக்கோத்தா இஸ்மாயில் சிறப்பு வருகை புரிவார். ஜோஹர் அரண்மனையின் வளர்ப்பு விலங்குகளான வரிப்புலி, தாப்பீர், கரடி போன்றவை மிருகக்காட்சி சாலைக்கு பரிசாக கொடுக்கப்பட்டுள்ள தகவலையும் மாநில மந்திரி பசார் பகிர்ந்து கொண்டார். தரம் உயர்த்தும் பணிகளுக்கு பிறகு மிருகக்காட்சி சாலை மீண்டும் திறக்கப்படுவதை கொண்டாடும் விதமாக 1 மாத காலத்திற்கு நுழைவு கட்டணத்தில் பெரியவர்களுக்கு 50 விழுக்காடு கழிவுச் சலுகை வழங்கப்படும். அதுவே சிறார்கள் என்றால் 1 மாதத்திற்கு நுழைவு இலவசம் என டத்தோ ஆன் ஆபீஸ் சொன்னார். சலுகை காலம் முடிந்ததும் பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 10 ரிங்கிட்டும் சிறார்களுக்கு 5 ரிங்கிட்டும் விதிக்கப்படும். வெளிநாட்டினருக்கான நுழைவு கட்டணம் 30 ரிங்கிட் ஆகும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மிருகக்காட்சி சாலை திறந்திருக்கும். கடைசி டிக்கெட் மாலை 5 மணிக்கு விற்கப்படும். யானை, புலி, ஒட்டகம், முதலை உள்ளிட்ட 275 விலங்குகள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஜோஹர் பாரு மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த ஜோஹர் மிருகக்காட்சி சாலை 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாகும். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து விலைவாசி உயர்வு சாத்தியத்தை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிக்கும். அவ்வறிவிப்பை சாக்காக வைத்து பொருட்களின் விலைகளையும் சேவை கட்டணங்களையும் வியாபாரிகள் உயர்த்தாதிருப்பது உறுதி செய்யப்படும் என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கும் வியாபார செலவினங்களுக்கும் சம்பந்தமில்லை. எனவே விலைகளை உயர்த்தினால் வியாபாரிகள் மீது நிச்சயம் நடவடிக்கை பாயும் என அமைச்சர் எச்சரித்தார். சம்பள உயர்வு வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கிதான் அமலுக்கு வரும் என்றாலும் அப்பட்டமாக தெரியக்கூடாது என்பதற்காக சில வியாபாரிகள் இப்போதிலிருந்தே விலைகளை உயர்த்தும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை. ஆகவே கடுமையான கண்காணிப்பும் அமலாக்க நடவடிக்கைகளும் விரைந்து தொடங்கப்பட வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். வெள்ளிக்கிழமை காலை அரசு ஊழியர்களுக்கு 15 விழுக்காடு மற்றும் 7 விழுக்காடு சம்பள உயர்வை அறிவித்த பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதை சாதகமாக பயன்படுத்தி பொருட்கள், குறிப்பாக உணவுகளின் விலைகளை உயர்த்த வேண்டாம் என வியாபாரிகளுக்கும் கடைக்காரர்களுக்கும் நினைவுபடுத்தியிருந்தார்.
ஹாங்காங் மக்களின் பேரன்பிற்குரிய இங் இங் ராட்சச பாண்டா கரடி முதன்முறையாக தாயாகி வாழ்த்துக்களை தன்னகத்தே குவித்து வருகிறது. அதுவும் ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குட்டிகளை அது ஈன்றெடுத்திருப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியுள்ளது. இரட்டை குட்டிகளின் முதல் புகைப்படம் பேஸ்புக்கில் வெளியாகி ஆயிரக்கணக்கில் வாழ்த்துக்களை குவித்து வருகிறது. இதன் மூலம் அதிக வயதில் முதன்முறையாக தாயான ராட்சச பாண்டா கரடி என்ற பெருமையையும் இங் இங் பெற்றுள்ளது. தனது 19வது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக வியாழக்கிழமையன்று இங் இங் குட்டி போட்டது. இதே மனிதனாக இருந்திருந்தால் அதன் வயது 57 ஆக இருந்திருக்கும். ராட்சச பாண்டா கரடிகள் வழக்கமாகவே இனச்சேர்க்கைக்கு தயக்கம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கிற்கு சீனா பரிசாக கொடுத்த இங் இங்கும் அதன் ஜோடியான லேலேவும் 2007ஆம் ஆண்டு முதல் ஓஷன் பார்க் பூங்காவில் வைக்கப்பட்ட போதும் கடந்த மார்ச்சில் தான் அவை ஒன்றிணைந்தன. இணைய வங்கி சேவை பாதிப்பால் நஷ்டமடையும் வாடிக்கையாளர்கள் அதற்கான இழப்பீடு கோர வங்கிகளை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அவ்விவகாரத்தை மற்ற அதிகாரப்பூர்வ வழிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் என பேங்க் நகார ஆளுநர் டத்தோ அப்துல் ரஷீத் கஃபூர் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை வங்கிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றால் ஒம்பட்ஸ்மன் போன்ற வழிகளை பயனர்கள் நாடலாம் என்றார் அவர். முன்னதாக இணைய வங்கி சேவையில் நீடித்த இடையூறுகள் காரணமாக இரு பெரும் வங்கிகளான மேய்பேங்க் சிஐஎம்பிக்கு மொத்தமாக 50 லட்சம் ரிங்கிட்டுக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டது. அதில் மேய்பேங்கிற்கு 43 லட்சம் ரிங்கிட்டும் சிஐஎம்பிக்கு 7,60,000 ரிங்கிட்டும் பேங்க் நகாராவால் அபராதமாக விதிக்கப்பட்டது. தனது அடையாளங்களை பயன்படுத்தி டெலிகிராமில் மோசடி சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பில் டத்தோ பட்டத்தை கொண்ட 49 வயது ஆடவர் அந்த சமூக ஊடகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். 32 அனாமத்தேய டெலிகிராம் கணக்குகள் தனது பெயரில் இயங்குவது கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கில் பொருளாதார ஆய்வாளரும் நிதி நிர்வாகியுமான டத்தோ முகமது நஸ்ரி கான் அடம் குறிப்பிட்டுள்ளார். எனக்கே தெரியாத முதலீட்டு திட்டங்கள் பற்றி என்னை ஏராளமானோர் அழைத்து கேட்டபோதுதான் எனக்கு சந்தேகம் வந்தது. என் பெயரிலான அந்த போலி கணக்குகளை அடையாளம் கண்டு அவற்றை முடக்குமாறு கடிதம் அனுப்பியும் டெலிகிராம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதாக அவர் சொன்னார். நான் ஆயிரக்கணக்கில் முதலீட்டு திட்டங்களை முன்னின்று நடத்தியுள்ளேன். எஸ்த்ரோ அவானி ஊடகத்திலும் பேட்டிகளை வழங்கியுள்ளேன். இப்படி இருக்க டெலிகிராமில் என் பெயரில் மேற்கொள்ளப்படும் ஆள்மாறாட்டங்களால் என் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதோடு நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என டத்தோ நஸ்ரி கூறிக்கொண்டார். வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. அம்பாங் தாமான் செம்பாக்காவில் பிரபல மலாய் நடிகை ஒருவரது வீட்டில் 30,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடு போனது தொடர்பில் அவரின் தனிப்பட்ட உதவியாளரே சந்தேகத்தின் பேரில் கைதாகியுள்ளார். அப்பெண் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அம்பாங் ஜெயா போலீஸ் துணைத் தலைவர் நஸ்ருல் எக்ராம் அபு சாரே தெரிவித்தார். ஜூன் 26இல் வீட்டில் இருந்த போது தனது 2 நெக்லஸ் சங்கிலிகள் காணாமல் போனதை புகார்தாரரான நடிகை உணர்ந்தார். தனது உதவியாளரிடம் அது குறித்து நடிகை கேட்டபோது அப்பெண் தனக்கு எதுவும் தெரியாது என மழுப்பியுள்ளார். மேலும் நடிகையின் மகளுக்கு சொந்தமான 2 தங்க கைச்செங்கிலிகளும் ஒரு நெக்லஸும் கைப்பையிலிருந்து காணாமல் போயுள்ளன. அவற்றை கண்டிப்பாக தனது உதவியாளர் தான் திருடியிருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தில் நடிகை புகார் செய்ததால் அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மார்ச் வாக்கில் 10,000 ரிங்கிட் ரொக்கம் காணாமல் போனதும் அவரின் சந்தேகத்தை வலுவூட்டியுள்ளது. வயது குறிப்பிடப்படாத அந்த சந்தேக நபருக்கு ஏற்கனவே ஒரு குற்றப்பதிவு இருப்பதும் போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது.